ஸோ இந்த ப்ரொமோஷன் இந்த ப்ராடக்ட் ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா இதோட ப்ரொமோஷன்னு என்ன மெசேஜ் கொடுக்கணுனாக்கா மக்களுக்கு அதோட ப்ராடக்டோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ரொமோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then sponsor is always identified. The identity of the manufacturer, trader and service provider who issue advertisement is always disclosed. ஸோ நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த யார் மேனுஃபேக்சரர் எந்த இடத்துல இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும், அந்த ப்ராடக்ட் அட்டையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Communicated through some media. Advertisement are always communicated through use of certain media. It is not necessary that there will be just one medium. All the media may also be used. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வழியில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நியூஸ் பேப்பரில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ரேடியோவில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, பல வகை இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த சேனல் யூடியூப் சேனல் பார்த்தா கூட அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ எந்த மீடியமில் வேணாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next 15.2 importance of objectives of advertisement. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ஸ், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, அது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டு எஜுகேட் த கஸ்டமர். கேன் யூ ரிமெம்பர் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டாடா நமக் ஆன் டெலிவிஷன்? In the advertisement it is said that Tata Namak is good for health and it contains iodine. The message educates that iodine is good for health and Tata Namak contains iodine. ஸோ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா வந்து நமக்குன்னா சால்ட்டு ஹிந்தியில், ஸோ டாட்டா சால்ட் யூஸ் பண்ணுங்கள், டாட்டா அயோடைஸ் சால்ட்டுன்னு பெருசாக ஃபேமஸ் பண்ணாங்க. ஏன் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்னாக்கா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது தைராய்டு பிரச்சனைகளாக தீர்க்கிறதுக்காக தான் அந்த அயோடின்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு கஸ்டமரை எஜுகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு கிரியேட் டிமாண்ட் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ். You read in newspaper that new type of pen called gel pen is introduced in the market, which is very economical and convenient in writing. This motivates you to buy the said pen. Similarly, many students like you shall use also buy gel pen after coming to know about it through advertisement. This will create a demand for the new product launch in the market. இப்போ கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் பென்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் இது நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. டிமாண்ட் ஆன வாட்டி அந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரீட்டைன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். யூ might remember that Nirma washing powder was the popular detergent, but after wheel powder came to the market, the sales of Nirma suddenly decreased. Then the manufacturer of the Nirma improved the products and advertisement about the same in different media. After knowing this person who are earlier using Nirma did not switch to over to wheel and continued using Nirma.